ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 176 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே என் வில்லேஜை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நருட்டோ ஷவுட் பண்ணுவான். கீபா வந்துட்டு வெறும் 4 பேர்த்தனால என்னடா முடியும்னு கேட்கும் போது எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தரக்கான ஆளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ வந்துட்டு ஒரோச்சிமாருவா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்பா அகாரி. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களை எப்படி சிம்பிளாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு ஃபேக் கீபா சொல்லுவான். ஃபேக் ஹினாட்டா வந்துட்டு மேலே இருக்க பேப்பர் பாம்ஸை காட்டுவா. ஒன்ஸ் இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இந்த என்டையர் பிளேஸையுமே அழிச்சிட்டு போகிறது தான் இவங்களோட பிளான் இருக்கும். நருட்டோ வெயிட் பண்ணுங்கடான்னு கத்துவான். அந்த பாயிண்ட்ல ஃபேக் நருட்டோ வந்துட்டு இவங்களுக்கு ஃபேர்வெல் சொல்லுவான். இந்த இடத்துல ரன், டாஜ், சிக்ஸாக், சேஸ் ஆர் பி சேஸ்டு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அகாரியன் ஃபேக் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க. இந்த பாயிண்ட்ல அந்த பேப்பர் பாம்ஸ் லைட்டா இக்னிட் ஆன மாதிரி இருக்கும். எப்படா வெளியே போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு நருட்டோ மேல கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பான் கீபா. டே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவான். உனக்கு தெரியுமாடாங்கப்ப நான் ரசங்கான் யூஸ் பண்ணா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பா. அதை நோட்டீஸ் பண்ணிடுவாங்கடா அப்படின்பா கீபா. இந்த பாயிண்ட்ல உன்னோட ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ண வேண்டியதானே அப்படிங்கும் போதும் அதையும் நோட் பண்ணிடுவாங்கடா அப்படின்பா. இந்த இடத்துல ஹினாட்டா வந்துட்டு நான் வேணா என்னோட ப்ரொடெக்டிவ் 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸ் பண்ணா நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பா. இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லி நருட்டோ கீபா 2 பேருமே பாராட்டுவாங்க. என்னோட கையில மட்டும் இந்த கயிறு கொஞ்சம் லூஸா இருந்தா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. நருட்டோ, கீபா அதே மாதிரி அக்கமாரு 3 பேருமே பாத்தீங்கன்னா இவளை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. கரெக்டா ஹினாட்டாவோட கட்டை பாத்தீங்கன்னா நருட்டோ கடிச்சு இழுத்துருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல பாம்ஸும் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அவளை கட்டி போட்டிருக்க எல்லா கயிறையுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரொடெக்டிவ் 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸை யூஸ் பண்ணுவா. வெளியே இருக்க ஆகாரி வந்துட்டு அவங்க சோலி முடிஞ்சிருச்சு, என்ன கீபா, ஹினாட்டா, நருட்டோ போலாமா அப்படின்ட்டு அவங்க 4 பேருமே கிளம்பி போயிருவாங்க. ஹினாட்டா ரொம்பவுமே டயர்டாயிருவா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு ஹினாட்டாவை ஹோல்ட் பண்ணுவான். நருட்டோ ரொம்ப பக்கத்தால இருக்கனால வெக்கப்பட்டுட்டு மயங்கிடுவா. கைத்தை கட் பண்ணி விட்டு வெக்கப்பட்டு விடுமா அப்படின்மா கீபா. ஓகேன்ட்டு குணாயை வச்சு கட் பண்ணி விடுவா எல்லாத்தோட ரோப்பையுமே. கீபா பாத்தீங்கன்னா அவனோட சவுண்ட் சென்ஸை யூஸ் பண்ணி அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு சொல்லுவான். இந்த இடத்துலயே இருக்கிறது நமக்கு சேஃபும் கிடையாது அப்படின்ட்டு சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லுவான். அக்கமாரு ஒரு பக்கம் பார்த்து குலைக்கும். பாத்தீங்கன்னா அந்த புதையல் பெட்டி இருக்கும். நருட்டோ வேகமா போய் அதை எடுக்கன்ட்டு போவான். அது ஏதாவது பூபி ட்ராப்பா இருக்க போகுதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணு இருக்கான்ட்டு எடுப்பான். ஹினாட்டா அவளோட பியாக்குகான யூஸ் பண்ணி பாப்பா. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருக்கும். அது பேப்பர் பாமா தான் இருக்கும் அப்படின்பா கீபா. இல்ல அவ்வளோ டேஞ்சரஸால ஒன்றும் தெரியல அப்படின்பா. ஹினாட்டாவே சொல்லிட்டா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹினாட்டா வந்துட்டு ரியல் அண்ட் ஃபேக் நருட்டோக்கான ஒரு சின்ன மார்க் அது இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் கீபாவும் அக்செப்ட் பண்ணிக்குவான். அதே மாதிரி அக்கமாரு நீ என் கூடவே ஒரு க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்க, அதுதான் நான் ரியல் ஒன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்பா கீபா. இந்த இடம் திடீர்னு அதிரும். மேல இருந்து பாறையெல்லாம் விழுகும். இன்னுமே இந்த இடத்துல நின்றுட்டே இருக்கிறது சேஃப் இல்லைன்ட்டு நான் ஃபேங் ஓவர் ஃபேங் பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணி வந்துருங்க அப்படின்பா கீபா. கீபா அண்ட் அக்கமாரு பாத்தீங்கன்னா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி அந்த இடத்துக்கான பாத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க பின்னாடி போவாங்க. ஹினாட்டாவோட கால் அடிபட்டு இருக்கும் இல்லையா, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கும் போது கீபா சொன்ன மாதிரி நம்ம அவனை ஃபாலோ பண்ணா போதும்ட்டு போவா. இருந்தாலும் கீழே விழுந்துருவா. நருட்டோ போய் பார்ப்பான். கீபா அண்ட் அக்கமாரு பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க. ஏகப்பட்ட கல்லை உடச்சு தானே வெளியே வந்திருப்பாங்க. அந்த கல்லெல்லாம் திரும்ப அது மேலே விழுந்து அந்த ஒரு பேத்தை க்ளோஸ் பண்ணிரும். நருட்டோ ஹினாட்டாவை எப்படியோ தூக்கிட்டு வந்திருப்பான். ஹினாட்டா நான் அவனுக்கு தொல்லையா இருப்பணும்ட்டு நருட்டோ விட்டு பின்னாடி வரும்போது கால் பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போவா. கீபா தான் பிடிப்பான். இந்த இடத்துல ஹினாட்டாவோட கால் ஏதாவது வலிக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீம் ஸ்லோ ஆகக்கூடாதுன்னு சொல்லுவா. கீபா வந்துட்டு இதுதான் நம்ம டீமோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா ஹினாட்டா வந்து இவங்க 2 பேருக்கு மேல கொஞ்சம் கன்சர்னாவே இருந்துகிட்டே இருப்பா. அதே மாதிரி நருட்டோவும் கீபாவும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த கீபா சொல்லுவான். நருட்டோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்பான். இந்த 2 விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்ம உண்மையாமே ஒரு குட் டீமா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த கீபா சொல்லுவான். நருட்டோ அண்ட் ஹினாட்டா 2 பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பாயிண்ட்ல கீபா வந்துட்டு நானும் நருட்டோ முன்னாடி போய் அவங்கள ஸ்டாப் பண்றோம், நீ பின்னாடி ஸ்லோவாவா, ஏன்னா உனக்கு கால் வலிக்க போகுது அப்படின்பா. அதே விஷயத்த நருட்டோ சொல்லுவான். என்னடா அட்டென்ஷன் சீக் பண்ண பாக்குறியான்பா கீபா. அதுக்கேற்ற மாதிரியே ஹினாட்டா வந்துட்டு நருட்டோக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணுவா. ஒழுக்கு மரியாதையை பின்னாடியே வாடான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவான் கீபா. ஹினாட்டா மனசுக்குள்ள நான் எப்படியாச்சும் சீக்கிரமா வரக்கு பாக்குறேன் அப்படின்பா. அகாரி ஃபேக் ஒன்ஸோட வந்துருவான். நிஞ்சா ஹூன்னால ரியலாவே கண்டே பிடிக்க முடியாது. ரியல் நருட்டோன் கீபா வந்துருவாங்க. இது கேட்கறக்கே ஃபிஷியா இருந்தாலும் நாங்க இதுக்கு முன்னாடி உள்ள போனோமான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமான்பானுங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா 2வது தடவை வரானுங்கிற மாதிரி ஷாக் ஆவாங்க. நிஞ்சா ஹூன்னாலும் கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது அக்கமாருனாலையும் தான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு கீபா வந்துட்டு ஓடுவான். இந்த விஷயத்த உடனே ஹொக்காகே கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு
ரெண்டு ஷினோபிஸுமே வேகமா போவாங்க. கீபா வந்துட்டு அக்கமாரு கிட்ட அந்த ஓல்ட் மேன் அகாரியோட ஸ்மெல் உனக்கு தெரியும்ல, அவங்கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்பா. சுனாடே கிட்ட சீஜனே வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு அப்படின்பா. அகாரி ஃபேக் ஒன்ஸ் கிட்ட நம்மளோட மிஷன் ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமான பார்ட்டே வரப்போகுது அப்படின்பாரு. ஃபேக் ஹினாட்டா வந்துட்டு நம்மள யாரோ சேஸ் பண்றாங்க கண்டுபிடிச்சு திரும்பி பார்த்தா ரியல் நருட்டோ அண்ட் கீபா வந்திருப்பாங்க. டே போலிகளா மாட்டினீங்களா அப்படின்பா கீபா. நருட்டோ வந்துட்டு இதுக்கப்புறம் தான் ஆட்டமே அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல வச்சு எங்களை அவ்வளோ ஈஸியா டிஃபீட் பண்ண முடியாதுன்பா கீபா நருட்டோ ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. அதையும் தான் பாத்திரலான்ட்டு ஃபேக் நருட்டோ பாத்தீங்கன்னா ஸ்மோக் பாம்பை தூக்கி வீசுவான். அவ்வளோ ஈஸியா உங்களை போறக்கு விட மாட்டேன்ட்டு நருட்டோ ஒருத்தங்க கையை பிடிச்சிருவான். பார்த்தா ஹினாட்டாவா இருப்பா. இந்த ஒரு பிரச்சனை நான் ஹொகாகே ஆபீஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லுவா. ஆமா நெஜ ஹினாட்டாவை தான் நம்ம ஃபாரஸ்ட்லயே விட்டுட்டு வந்துட்டோமே, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பஞ்ச் பண்றதுக்கு போவான். ஃபேக் நருட்டோ அவனை பஞ்ச் பண்ணிட்டு ஹினாட்டா மேல கையை வச்ச நீ அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்பா. இவன் பேச பார்த்தா நான் தான் ஃபேக் உண்மை இருக்கு அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துல கீபா வருவான். ஃபேக் நருட்டோ வந்துட்டு இவன் தான் ஃபேக் அப்படின்பா. அட்டாக் பண்றதுக்கு வரும்போது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ரியல் கீபா ஃபேக் கீபாவை பஞ்ச் பண்ணிடுவான். எங்களை வேணா ஈஸியா காப்பி பண்ண முடியும், எங்களோட நிஞ்சுட்சுவை காப்பி பண்ண முடியாதுலன்ட்டு ஃபேங் ஓவர் அப்படின்னு சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா ஃபேக் கீபா நாக் அவுட் ஆகி கிடப்பான். என்னடா ஒரு பஞ்சுக்கே முடிஞ்சுட்டானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவாங்க. நருட்டோ அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்பா கீபா கிட்ட. ஏண்டா வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வந்துட்டு இவ்வளோ அட்டர் வீக்கா இருக்கீங்களாடா அப்படின்பா கீபா. இதை கேட்டோன்னே ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கீபா வந்துட்டு நான் ஃபேக் ஹினாட்டாவை பாத்துக்கிறேன், நீ ஃபேக்கான உன்னையே பாத்துக்க அப்படின்பா. ஃபேக் நருட்டோ சக்குரா மேல மோதிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குராவை பயங்கரமா கலாய்ப்பான். பட் குயின், ஃபோர் ஹெட் கேர்ள், அக்லியா இருக்கேன்லாம் கலாச்சிட்டு எஸ்கேப் ஆயிருவான். அடுத்த தடவை உன்னை பாக்குறப்ப உனக்கு பட்டே இல்லாம ஆக்குறான்டா அப்படின்பா. BUTT. ஸோ இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, தேவைப்பட்டா போய் தெரிஞ்சுக்கங்க. ரியல் நருட்டோ சக்குராவை தள்ளிக்கு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். டே சிக்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவா. தலைவன் பல்லெல்லாம் உடஞ்சு பறந்து போய் விழுவான். இந்த டைரக்ஷன்ல போனா இந்த டைரக்ஷன்ல இருந்து வந்திருக்கானேன்னு இப்பதான் திங்கே பண்ணுவா. நருட்டோ பறந்து போய் பாத்தீங்கன்னா ஆயமே வந்து டெலிவரி பண்றதுக்கு போவா ராமனை. அந்த பாக்ஸ் மேல விழுந்துருவான். டியூச்சி அவரோட பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் வந்து பார்க்கும்போது நருட்டோ தான் கண்ணுக்கு தெரியுவான். டே நருட்டோ அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆவாரு. குறிப்பா நீ இப்ப பார்த்த வேலைக்கு இதுக்கப்புறம் டெலிவரி நீ தான் பண்ணணும், ஆயமே நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாரு. நருட்டோ மேல எந்த தப்பு இல்லைன்னு ஆயமே சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான், கேட்க மாட்டாரு. நருட்டோ நான் வில்லேஜை காப்பாத்துறதுல கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லி பார்ப்பான். இந்த ராமன் எல்லாத்தையுமே நீ டெலிவரி பண்ணிட்டு வந்தேனா தான் இதுக்கப்புறம் உனக்கு ராமனே, இல்லைன்னா லைஃப் டைம்க்கு உனக்கு கிடைக்காதரா அப்படின்பாரு. இதை கேட்டோன்னா தலைவன் வேலையை கணக்கச்சிதமா முடிச்சிருவான். நானும் உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்பாரு டியூச்சி. என் போலி யாராச்சும் பாத்தீங்களான்னு கத்திக்கிட்டே ஓடுவான். கீபா அகாரிய நாக் அவுட் பண்ணிடுவான். ஹினாட்டாவை பார்க்கும் போதே நான் மன்னிச்சிருன்னு சொல்லி பாப்பா. நருட்டோ வேணா இதெல்லாம் நம்பலாம், நானும் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு ஷவுட் பண்ணிட்டு உன்னை அடிக்க போறேன் பாருன்னு கத்துவான். அதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்படிப்பட்ட வீக்கான ஆளு எப்படா எங்க வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வந்தாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவான். ரியல் நருட்டோ ஃபேக் ஒன்னு தேடி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பல்கான ஆள் நருட்டோவை பிடிப்பான். என்ன இதுக்கு முன்னாடி நானே வந்து இங்க சாப்பிட்டு போனேன் ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா இந்த பில்லை செட்டில் பண்றான்னு 1000 ரியோவை காட்டுவாரு. வேற வழியே எல்லாம் கொடுத்துட்டு போவான். இதே மாதிரி தெருக்கு தெரு கடையெல்லாம் இவனை பார்த்தோன்னா பில்லை கொடுத்து காசு வாங்கிட்டு இருப்பானு. நருட்டோக்கெல்லாம் மனசே இருக்காது. இந்த வில்லேஜ்ல எனக்குன்னு இருந்த மரியாதை ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டானேடான்ட்டு அழுதுட்டு இருப்பான். திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். ஐயோ அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓட ஆரம்பிப்பான். அவன் வீட்டுக்கு போன உடனேயுமே ஐயோ அப்படின்னு கத்துவான். என்னடான்னு பார்த்தா அவனோட கோல்டன் டெலிஷியஸ் நிஞ்சாவே ராமன் பியோர் ஹார்ட் ஆஃப் ஃபயரை வந்து ஃபேக் நருட்டோ காலி பண்ணியிருப்பான். அந்த ஒரு விஷயத்த அவன் சேவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ அவனோட 9 டெயில்ஸ் மோடுக்கு போயிடுவான். உன்னை அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போறதுக்கு விட மாட்டேன்டா, என்னோட ஸ்பெஷல் ராமனை தின்னுட்டீல அப்படின்ட்டு பயங்கர கான்ல இருப்பான். இதுக்கப்புறமா மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி தலைவன் ஊர் முழுக்க இருப்பான். என்னோட போலி அந்த ராமனை திருடி தின்னா எங்கடா இருக்கான்ட்டே தேடிட்டே இருப்பான். ஃபேக் நருட்டோ இன்னொரு கடையில ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு நான் பில்ல அப்புறம் பே பண்றேன்ட்டு எஸ்கேப் ஆவான். நருட்டோவோட க்ளோன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அவன் எஸ்கேப் ஆயிருவான். க்ளோன்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுட்டு கிடக்குங்க. போலியான நருட்டோ கிட்ட புதையல் புட்டி இருக்காதரா அப்படின்பான். அதுக்கப்புறம் தான் மிச்ச எல்லா க்ளோன்ஸுமே கொஞ்சம் கிளாரிஃபை ஆகுங்க. நம்மள எல்லாத்துக்கிட்டையுமே பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் இல்லாதது யாருன்ட்டு ஃபேக் நருட்டோவை பாக்குங்க. செம ஃபன்னா இருக்கும். 4 பேத்தையுமே பிடிச்சிருவாங்க. இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரோச்சிமாரோட ஹென்ச்மேனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்பா. கீபா வந்துட்டு நம்ம பேசாம ஹொகாகே கிட்டே கேட்போம் இவங்க யாருன்னு சொல்லி, அவங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும் அப்படின்பா. கீபா அந்த செஸ்ட்டை மாட்டிட்டே இருக்கனால எனக்கு ஷோல்டர் வலிக்குன்னு சொல்லி அப்பதான் கழட்டி வைப்பான் நருட்டோ. இந்த இடத்துல அக்கமாரு கத்தும் பார்த்தா ஹினாட்டா வருவா. இவனோட ஷோல்டர்ல அந்த ட்ரெஷர் இல்ல அப்படின்னா அவன் ஃபேக் நருட்டோ தான் அப்படின்ட்டு ஜென்டில் ஃபிஸ்ட் வைப்பா ஹினாட்டா. கீபா நருட்டோக்காக வருத்தப்படுவான். ஹொகாகே ஆபீஸுக்கு போனா இது எல்லாமே சும்மா டெஸ்டடா அப்படின்பாங்க, உங்களோட குவாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறக்காக பண்ணதுன்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வில்லேஜ்ங்கிறது ஏகப்பட்ட கிரைசிஸ்ல மாட்டிக்கலையா, அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணணும்ல. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு கொடுத்த மிஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், போக பாத்தீங்கன்னா அது ரொம்பவுமே ரிஸ்க் ஃபேக்டர்ல தான் போய் முடியும். ஸோ அந்த வகையில தான் இந்த டெஸ்ட்ங்கிறது இருக்கணும்னு சொல்லி டெவலப்
செட்டப் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே கீபாக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கொல்ற அளவுக்கான டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை பத்தி பேசுவான். அகாரி இருந்துட்டு இதுக்காக தான் ஒக்காகே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் செட்டப் மட்டும் பண்ண சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அது உங்க மேல பட்டுருச்சுன்னா கூட உங்களுக்கு சின்ன காயங்கிறது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஸ்பெஷலா இந்த கெடோயின் கிளானை சேர்ந்தவங்களை எதுக்காக சுனாடே வந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னா கீபா கிட்ட வந்து அக்கமாறு இருக்கு இல்லையா, அதனால ஸ்மெல் சென்ஸுங்கிறதுல ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளானை வந்து இந்த ஒரு டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இவங்க 3 பேர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க கெனினாவே இருக்கட்டுமா இல்ல அகாடமிக் தாட்டி விட்டுறலாமா அப்படின்பாங்க. அகாரி இருந்துட்டு ஸ்டார்டிங்ல சொதப்பின மாதிரி இருந்தாலும் நான் இவங்களை பாஸ் பண்றேன் அப்படின்றவாரு. இப்பதான் உயிரே வரும். அதுக்கப்புறம் நருட்டோ வந்துட்டு அந்த செஸ்ட் எடுத்து மேல வைப்பான். எதுக்காகடா இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த அப்படின்பாங்க சுனாடே இருந்துட்டு. அகாரி இருந்துட்டு லேடி சுனாடே அது உங்களுக்காக தான், அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் இருக்கு, உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்பாரு. ஃபேக் நருட்டோ, கீபா அண்ட் ஹினாட்டா 3 பேருமே ரியல் நருட்டோ, ஹினாட்டா அண்ட் கீபா கிட்ட பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் சொல்லிட்டு போவாங்க. இவங்க என்ன இதுக்கப்புறம் லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கீபாட்ட கேட்பான். கீபா வந்துட்டு ஃபியூ டேஸ்ல நார்மல் ஆயிருவாங்க அப்படின்பான். அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்னா அகாரி வந்துட்டு லேடி சுனாடாவை பார்க்க சொல்லியிருப்பார் இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கான பேமெண்டா இருக்கும். என்னடா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு வர வர டெப்ட்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டே வருது அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. நான் எதுக்காக ஒக்காகே ஆனேன் அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.